பறிச்சு என்கிட்ட கொடு. நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக இருக்குது. மற்ற மணி யாருமே பறிக்க முடியுது மாம்பழத்தை. அப்படிதான் கொத்தா பறிச்சு போடு. இந்த புரியுதா? கொடு பெரியப்பனே. போதுமா? போலாமா வீட்டுக்கு? எனக்கு போதும், உங்களுக்கு வேணா பறிச்சு வாங்க. அது உனக்கு போதுமா? இப்போ எங்களுக்குலாம் மரத்தில் அவ்வளோ இருக்குல்ல. நிறைய பறி. பெரிய பொண்ணு மொத்தத்தையுமே பறிச்சுட்டு மரத்தில் மொத்தத்தையுமே. ஏண்டி இந்த தோட்டம் வச்சுக்கணும் ஒருத்தர் இருக்காங்களே, அவங்களுக்கு வேணா வேண்டி மொத்தத்தையுமே பறிச்சுட்டு அதை கட்டி போட்டு ஒதுக்கி போகிறாங்க நம்மள. ஒரு மாம்பழம் திருடினாலும் திருடு தான், மொத்தத்தையும் பறிச்சுட்டு போயிடலாம். அதான் திருடாவே இருக்கட்டும். சரியா சொன்ன ராணி. இன்னமும் ஏன் திருடி தின்னு இருக்கீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? சும்மா பேசுனீங்க, அது மணியாவது ஆட்டம் இருக்கிறதே பறிச்சு போடு. இது பாரு, மாம்பழம் மாதிரியா இருக்குது. நல்லா பப்பாளி பழம் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த கொட்டையை நல்லா காய வச்சு நம்ம வீட்டில் விதை போட்டு இந்த மரத்தை வளர்க்கணும். கொட்டையை போட்டால் நல்லா வளரும். ஒரு 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த புரியுதா? இந்த வரேன். கூட பெரியப்பனே. இந்த மூஞ்சி எது மாம்பழம் எதுன்னு தெரியல, ரெண்டும் ஒன்றாவே இருக்கு பேர். இப்போ நம்மளுக்கு பறிச்சிக்கலாம். போதும். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வண்டியில் போகலாமா நடந்து போகலாமா? என்னது திரும்பவும் வண்டிலையா? பைக்கில் நாங்கள் வரலப்பா, நாங்கள் நடந்தே வரோம். நீ வேணா போ. நானும் வரலப்பா, நானும் நடந்து போய்க்கிறேன். அவ்வளோ பயமா? சரி 2 பேரும் நடந்து போங்க, நான் வண்டியில் போகிறேன். நீ எப்படியோ போமா. யார் அது மாம்பழம் பறிக்கிறது? ஐயோ தோட்டக்காரங்க வந்துட்டாங்க போல. வாங்க வாங்க ஓடலாம். ஓடு. இன்னைக்கு நல்லா வசமாக மாட்டணும். மூணு பொம்பளைங்களை எப்படி வராங்க பாரு. வாங்க இந்த பக்கம் கட்டி போட்டு வதைக்கிறவங்கள. மரத்தில் ஒரு மாம்பழம் அப்படி பழுத்துடக்கூடாது. எப்படி தான் வாசனை பிடிச்சி வருவாங்க தெரியல. ராத்திரியும் பார்க்கலாம் பாதுகாத்து இதுக்கு தண்ணி ஊற்றி மருந்து போட்டு உரம்லாம் போட்டு வளர்த்து வச்சா திருடுதலமாக வந்து பறிச்சுன்னு போகிறாங்க பாரு. இந்த மூணு பொம்பளைங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே இருந்தால் சரி ஞாபகம் வர மாட்டேது.